should not be played like this. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நானே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். அந்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட்டு எல்லாமே நானே இதிலே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண போகிறது என்னென்னா இந்த குரூப்ஸு அதுக்கடுத்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட்ஸு அதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்டாக மேக் பண்ணிடலாம். ஆனால் இந்த வீடியோ நான் இது போட்ட மாதிரி ரொம்ப சிம்பிளாலாம் இருக்காது. ஏன்னா அதில் நானே நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண முடியும். இந்த ஒவ்வொன்றிலையும் நீங்கள் இமேஜெலாம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு அந்த வீடியோலேயே சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேருந்தே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அதில் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு பிளர்ராக வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதுக்கு மேலே இருக்க இந்த குரூப்ஸ் இருக்குது பதில் இந்த மாதிரி ஒரு 5 குரூப் கொடுத்துருப்பேன். இந்த 5 குரூப்பில் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டிய குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் இப்போ நம்ம பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ண மாதிரிங்களா அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த பீட் மார்க்களோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு சும்மா கையாலே மூவ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட தலை மட்டும் அந்த முடி மட்டும் தெரிகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடில் எல்லாத்துலேயும் கட் ஆகாத அளவுக்கு சும்மா கையாலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி மீத இருக்க எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட்டிய குரூப் போயிட்டு இதுலேயும் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த இமேஜை காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில பீட் மார்க் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால் அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எதை என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தான் அந்த முடி வரைக்கும் வச்சுருக்கோமா அதிலிருந்து கொஞ்சம் மட்டும் மேலே ஏற்றி அந்த ஃபஸ்ட்டு இது எந்தளவுக்கு கட் ஆச்சு ஸோ அந்தளவுக்கு மேலே ஏற்றி கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த இது கரெக்டாக நீங்கள் முன்னே எப்படி பேஸ்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்தளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த 2 இமேஜ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்து ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அந்த 3வது இருக்க குரூப்பை டச் பண்ணி அதே மாதிரி எடிட்டிய குரூப் ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் போய்ட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நாம இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்களோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சும்மா கையாலே டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ ஸோ அதை விட கொஞ்சம் மட்டும் மேலே ஏற்றி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக எல்லாமே செட் ஆகி தான் வருது. கரெக்டாக ஃப்ரேம் அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே அடுத்து மீத இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் போய் ஃபஸ்ட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்களோ ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக பீட் மார்க்களோ கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி சும்மா நீங்கள் கையால் வேண்டாலும் இந்த மாதிரி மூவ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோடதை வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போதா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸ்ட்ரா போகிறத மட்டும் டச் பண்ணிவிட்டு இந்த 3வது இருக்க ஆப்ஷனை கொடுத்து ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மட்டுமே நமக்கு இந்த அளவுக்கு வீடியோ போயிருச்சு. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கன்னு. இந்த ஒரு இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாலே போதும். அதுக்கடுத்து மீதம் ஃபுல்லாக ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த லிரிக்ஸ் இருக்கா இந்த லிரிக்ஸை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி இமேஜை மட்டும் தான் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த இதை டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிறேன். அடுத்து ஏதாவது ஒரு இமேஜை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சா. ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜில் என்ன இமேஜை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மீத இருக்க அந்த எல்லா குரூப்லையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இது ஸோ மீத இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்ல போய்
இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம முன்ன பண்ண மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணனா வீடியோட லாஸ்ட் வர இன்னும் மீத இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜை ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக இந்த குரூப், ஸோ இதில் மட்டும் கரெக்டாக நீங்கள் இமேஜை கட் பண்ணுங்கள். இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இல்லாமல் உங்களோட இமேஜை கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்கள் ஃபேஸ் எல்லாமே தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோவை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் மேக் பண்ணி காட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.